வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நமக்கு எப்பயாச்சும் இப்படி தோணி இருக்கும், யாரும் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்களா, நம்ம யாருக்குமே முக்கியமே இல்லை போல, நம்ம தான் எல்லாரையும் கேர் பண்றோம் ஆனா நம்மளை யாருமே கேர் பண்ண மாட்டாங்களே அப்படின்லாம் தோணும். பட் ஆனா இந்த ஃபீலிங் நமக்கு மட்டும் இல்லை, உலகத்துல நிறைய பேர் இன்னும் அமைதியா இந்த கேள்வியை சுமந்துட்டு தான் வாழ்றாங்க. ஏன் நமக்கு சில நேரம் யாரா நம்ம மேல அன்பு காட்டலன்னு தோணுது? இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க இன்ஃபோ பாய். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கம்பேரிசன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபீலிங்க்கு ஒரு பேஸான ஒரு காரணம்னா கம்பேரிசன் தான். ஃபார் எக்ஸாம்பிள், சோசியல் மீடியாவில் பார்ப்போம், நம்ம ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க மாதிரி, இன்னொருத்தவங்க ரிலேஷன்ஷிப்ல ஹாப்பியா இருக்க மாதிரி, இன்னும் நிறைய பேர் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம இன்ஸ்டாவோ இல்லை ஃபேஸ்புக்லயோ நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்கும் போது நம்ம பிரெயின் என்ன சொல்லும் தெரியுமா? பாத்தியா, எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க, எல்லாருக்கும் எல்லாரும் இருக்காங்க, ஆனா உனக்கு தான் யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லும். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம அவங்க ஹைலைட்ஸை மட்டும்தான் பார்த்திருப்போம், ஆனா அது நம்ம பிரெயினுக்கு தெரியாதுல்ல அவங்க உண்மையான ரியல் லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம இந்த மாதிரி விஷயத்த பார்க்கும்போது நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா கம்பேர் பண்ண ஆரம்பிக்குது. அடுத்து, நம்ம ஒருத்தர் மேல அன்பு வச்சிருந்தா அவங்களும் அதே மாதிரி நம்ம மேல அன்பு வச்சிருக்கணும்னு நம்ம நினைப்போம். நம்ம கஷ்டத்துல இருக்கும் போது அவங்களும் நம்ம கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம். நம்மளோட முக்கியமான நாட்களை ஞாபகம் வச்சிருக்கணும்னு நினைப்போம். ஆனா எல்லாரும் அன்பு காட்டுற முறை ஒன்னாவே இருக்கணும்னு இல்லைல்ல. சில பேர் வேர்ட்ஸால அன்பு காட்டலாம், சில பேர் ஆக்ஷன்ல காட்டுவாங்க, இன்னும் சில பேர் சைலண்டா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால சில நேரம் அன்பு இல்லைன்னு இல்லை, அது நம்ம எதிர்பார்த்த மாதிரி மேபி வராம இருக்கலாம். பட் ஆனா உண்மையிலேயே சில பேர் அன்பு காட்டாம இருப்பாங்க. எல்லா நேரமும் பிரச்சனை நம்ம மனசுதான்னு சொல்ல முடியாது. சில பேர் உண்மையிலேயே நம்ம ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க ட்ரையே பண்ண மாட்டாங்க. நம்ம கஷ்டத்தை கேட்குற மாதிரி கேட்டுட்டு ஆனா கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க இருந்தாலும் இல்லாட்டியும் பெருசா வித்தியாசம் தெரியாத மாதிரி தான் நடந்துப்பாங்க. இந்த மாதிரி விஷயம் நடக்கும் போது தான் நமக்கு ரொம்ப பெயினா இருக்கும். பட் ஆனா இந்த மாதிரி சில பேர் நம்ம லவ்வுக்கு பதில் கொடுக்காம இருந்தாலும் உலகத்துல நம்மளை புரிஞ்சுக்க யாருமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? சரி இன்ஃபோ பாய், நீ இதெல்லாம் ஈஸியா சொல்லிடுற, ஆனா இது எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற கொஸ்டின் எல்லாத்துக்கும் வரும். அதுக்கு நான் சொல்ற பதில், யாராவது நம்ம மேல லவ் காட்டலன்னு தோணுச்சுன்னா அவங்க கூட இருக்கவே ட்ரை பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மரத்துக்கு தண்ணியை ஊத்தாம விட்டா அது என்ன ஆகும்? வாடி போயிடும்ல. ஆனா அந்த மரம் யாரும் எனக்கு தண்ணி ஊத்துங்கன்னு கேட்காது, அது வேற இடத்துல வேறு பிடிச்சி இன்னும் வளரதான் செய்யும். அது மாதிரிதான் நம்மளும் நம்ம வேல்யூவை உண்மையாவே புரிஞ்சுக்கிற இடத்துல நம்ம எவ்வளவு நேரம் வேணா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்மளை மதிக்கிற ஒரு உண்மையான ரிலேஷனை தேடவும் செய்யலாம். அண்ட் முக்கியமா, ஒருத்தவங்க கொடுக்காத அன்புக்காக நம்மளையே வெறுக்க ஆரம்பிக்க கூடாது. அடுத்து, பாஸ்ட் ஹர்ட்ஸ். நமக்கு பாஸ்ட்ல யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தா, அதுவும் நம்ம ரொம்ப ரொம்ப நம்பின ஒருத்தர் ஹர்ட் பண்ணியிருந்தா, நம்மளோட பிரெயின் ஒரு டிஃபென்ஸை பில்ட் பண்ணும். அதுக்கப்புறம் யாராவது நம்ம மேல உண்மையான அன்பு காட்டினாலும் அவங்கள நம்ப முடியாதுன்னு உள்ள ஒரு பயத்தை சொல்லி கொடுக்கும். இதனாலேயும் சில பேர் உண்மையான அன்பு கிடைச்சும் தனிமையா ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இதுதான் நம்ம பார்க்க போற ஃபைனல் அண்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட். சில நேரம் பிரச்சனை யாரும் நம்ம மேல உண்மையான லவ் காட்டுறதுன்னு இல்லை, நம்ம மேல லவ் காட்டிக்காம இருக்கிறது கூட இருக்கலாம். எப்பவும் நம்மளை நம்பாம குறை சொல்லிட்டு இருந்தா, நம்மளையே கம்பேரும் பண்ணிக்கிட்டு இருந்தா, நமக்கு நம்மளை பிடிக்காமையும் இருந்தா, வெளியிலிருந்து வர ஒரு உண்மையான லவ் கூட நமக்கு ரியலைஸ் ஆகாது. ஏன்னா நமக்குள்ள இருக்க ஒரு வாய்ஸ் தான் நம்மளை எப்பவுமே வழி நடத்தும். அதனால அடுத்த தடவை யாரும் நம்மளை நினைக்க மாட்டாங்களான்னு தோணும் போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே யாரும் நம்ம மேல அன்பு காட்டலையா, இல்ல நம்ம பட்ட காயங்களும் பயங்களும் அதை பார்க்க விடாம தடுக்குதா? அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சில நேரம் நமக்கு அன்பு கிடைக்காம இல்லை, அதை உணர முடியாம தான் இருப்போம். நம்மளே மதிக்க ஆரம்பிக்கிற நாள்ல இருந்து இந்த உலகத்துல நம்ம நினைச்சதை விட அதிகமா அன்பு இருக்குன்னு புரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு நீங்களே நண்பன் ஆகுங்க. அப்படி ஆகுனீங்கன்னா தனிமை கூட உங்களை விட்டு விலகிடும். சரி ஓகே, வளவளன்னு இழுக்க வேணாம், அப்புறம் கேட்கறதுக்கு உங்களுக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நான் இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். லாஸ்ட் வீடியோல நீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நான் அதெல்லாம் பார்த்தேன், அதுலேருந்து பார்த்து ஒரு டைட்டில் எடுத்து தான் இப்போவும் நான் பேசினேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்து நீங்க சொன்ன கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அடுத்தடுத்த வீடியோலாம் நான் அந்த வீடியோ தான் போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஏன் எனக்கு இப்படி அன்லோட ஃபீல் ஆகுது அப்படின்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் என்ன, உங்க வீட்டு பிள்ளையா இந்த இன்ஃபோ பாயை நினைச்சு கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. வரட்டுமா? அடுத்த கண்டென்ட்ல வரேன். நன்றி.